பிரதான கட்சிகளோடு எங்களால் போட்டியிட முடியல, சமமான ஒரு தளம் இல்லைன்னு வைக்கக்கூடிய வாதம் எந்த அளவுக்கு சரியான வாதம்? அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த தமிழ்நாடு அரசியலில் நல்லா பார்த்தீங்கன்னா நாங்களாம் எங்களை மாதிரி சட்ட பஞ்சாயத்து இயக்கம், லோக் சக்தா இவங்களாம் நாங்களாம் என்ன பண்ணுறோன்னா அரசியலுக்கு நாங்கள் இப்போ வரோம், ஆனால் நாங்கள் சமூக சேவையில் தான் இருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா நுளம்பூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 8 இயர்ஸில் நான் பண்ணாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 200 வாட்டி கூட போயிருப்பேன் நான். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கீழ்மட்ட லெவலில் போய் வாக்காளர் அடையாள அட்டை சமர்ப்பிப்பு வரைக்கும் பல போராட்டங்களை நாங்கள் நின்று பேசிக் அடிப்படை உரிமைகள் வந்து வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முற்ற இடம் வந்து ஒன்று கவுன்சிலராக இருப்பாங்க, இல்லை எம்எல்ஏவாக இருப்பாங்க, இல்லை மினிஸ்டராக இருப்பாங்க. நாமளே வரலாம்ங்கிற இடத்துல வரீங்க. அந்த மாதிரி ஒரு அதிகாரம் இல்லாமல் நாங்கள் வந்து போராடி அவங்கள வந்து வேலை செய்ய வைக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ய வைக்கிறோம். இருந்தால் கூட நான் அப்போவே நான் சொல்லுவேன், நீங்கள் கெட்டுற வேட்டியை நான் கெட்ட ரொம்ப நேரம் ஆகாது, தயவு செய்து பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா லெத்தாஜிக் ஆட்டிடியூட்லாம் நிறைய இருந்தது. அட்லீஸ்ட் போன ஆட்சி பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்க. அதான் நம்மளோட தூண்டுதல். ஆமாம், தூண்டுதல் பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாங்க, அதை வந்து மறுப்பதுக்கு இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த மாதிரி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இதெல்லாம் நாங்கள் சோசியல் சர்வீஸ்லேயே இருக்கிறோம். திமுக ஆதரிக்கலாமே, ஏன் இவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயம் நீங்கள் இருக்கும்போது இவ்வளவு அவருடைய செயல்பாடுகளை பாராட்டிக்கிற என்ன ப்ராப்ளம் ஏன் போட்டிடணும்? கரெக்ட் சார். இப்போ வந்து என்னென்னா ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிறப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக நிற்க கூட முடியாது அவங்க தலைவி முன்னாடி. அதிமுக நேச்சுரலி எல்லாத்துலேயுமே அப்படிதான். அதே மாதிரி இல்லை சார், அதே மாதிரி எல்லா எம்எல்ஏவும் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் மேஜையை தட்டுறது மட்டும்தான் அவங்க வேலை, வேறு எந்த வேலையும் அவங்க பார்க்குறதில்ல. மேஜை தட்டுறது மட்டும் பண்ணிடுறாங்க, அவங்க தலைவர் முன்னாடி கூணிங்க நின்றுக்கிறாங்க, நல்ல பேர் வாங்கிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ரியல் எம்எல்ஏவோட என்ன வேலைன்னு மட்டும் இது வரைக்கும் இருந்த 234 எம்எல்ஏயும் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். அது ஏடிஎம்கேயாக இருக்கட்டும், டிஎம்கேயாக இருக்கட்டும், எம்எல்ஏயோட சட்டமன்ற உறுப்பினரோட உரிமை என்னன்னு மட்டும் கேளுங்களேன், அவங்களுக்கு தெரியாது. எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் பணம் வருமானம் வரும் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை, நான் இந்த கேள்வியை கேட்பதற்காக தவறாக என்ன எடுக்க வேணாம். வேறு ஒரு சந்தேக பார்வை இந்த மாதிரியான இயக்கங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் மீது இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலை நீங்கள் தொடர்ந்து ஆதரித்தீர்கள், நீங்கள் அந்த கட்சியை ஆதரிச்சிங்க, அண்ணா ஹசாரேவை ஆதரிக்கிறீங்க. அதன் பிறகு திடீர்னு இவங்கெல்லாம் தேர்தலுக்கு பிறகு எங்கே போகிறாங்கன்னு தெரியல, காணாமல் போயிடுறாங்க. அண்ணா ஹசாரே வந்தார், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் லோக்பால் சட்டம் கொண்டு வந்தே ஆகணும், இல்லைனா இந்தியாவின் நாசமாக போய்ட்டு போராடினார். இன்றைக்கு லோக்பால் கொண்டு வரப்பட்டதான்னு தெரியல, ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோ அல்லது அண்ணா ஹசாரேவோ அந்த மாதிரியான போராட்டங்களை ஏன் நடத்தலை, ஜந்தர் மந்தரில் ஏன் குவியல் அப்படிங்கிற கேள்வி இயல்பாக விழுகிறது. இந்த மாதிரி உங்களை போன்ற இயக்கங்களை அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆதரிக்கிறீர்கள். இப்போ நீங்கள் தனியாக தான் நிற்கிறீங்க, ஆம் ஆத்மியோடு நிற்கலை. ஆம் ஆத்மி தமிழகத்தில் வேகமாக வளர்வதுன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கி அவங்க எத்தனை தொகுதியில் போட்டியிட போகிறாங்க, என்ன ஆனாங்க, தேர்தல் அறிவிச்சு இவ்வளோ நாள் ஆச்சு, அவங்கள பற்றி எந்த தகவலும் இல்லை. அப்போது யாரோ ஒருவருடைய குரலாக இவர்கள் ஒழித்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்காகவோ வேலை செய்கிறார்கள். ஆக்சுவலி அது தவறு. இப்போ ஆம் ஆத்மி வந்து இந்த தேர்தலில் போட்டியிடலன்னு கிளியராக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிற புதிய சக்தி அணி ஒரு 52 சமுதாய அமைப்புகள், சமூக ஆர்வலர்களை கொண்டு அமைச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையுமே வந்து ஒரு சுயேட்சை கேண்டிடேட்டாக நாங்கள் நிற்கிறோம். என்ன விஷயம்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, 91லேருந்து மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பிரச்சனைலாம் மக்கள்கிட்ட முன்வைக்க போகிறீங்க? முக்கியமான பிரச்சனை குடிதண்ணீர் சார். குடிதண்ணீரே நம்ம காசு கொடுத்து வாங்கின நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். டாய்லெட் நிறைய இடத்துல இல்லை, கழிப்பிட வசதியே இல்லாமல் இருக்குது நம்ம நாடு. எல்லா விதத்துலையும் சீரழிஞ்சிட்டு இருக்கு மதுவால். இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கொள்கை வரைவோ ஒரு கொள்கை திட்டமோ தெளிவாக உங்களுக்கு இருக்குதா? ரொம்ப கிளியர் சார். ஊழலற்ற ஆட்சி, லஞ்சமற்ற நிர்வாகம், பூரண மதுவிலக்கு தமிழகம், இயற்கை விவசாய மாநிலமாக தமிழகத்தை ஆற்ற வேண்டும். நான் கேட்குறது, இங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கை, இங்கே இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகள், ஆணவ படுகொலைகள், தனி ஈழ பிரச்சனை, வாழ்நாள் சிறைவாசிகள் விடுதலை, முல்லை பெரியார் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, இந்த மாதிரியான பல பிரச்சனை இருக்குது. மொழி பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய ஹிந்தி திணிப்புங்கிறாங்க ஒரு பக்கம், ஹிந்தி எதிர்ப்பு இருக்குது, இந்த மாதிரியான மொழி பிரச்சனை, இது எல்லாவற்றையும் குறித்து ஒரு பார்வை இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். வெறும் தாலுகா ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறதை எதிர்க்கிறது மட்டுமே ஒரு பிரச்சனையாக இருக்க முடியாது ஒரு நாட்டில். ஆக்சுவலி இதில் என்ன நடக்குன்னா சார், இதில் வந்து அரசியல்வாதிகளால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஃப்ளேரப்பே ஆகுது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடிலாம் வந்து இதே முல்லை பெரியார்லேருந்து தண்ணி வந்துட்டு தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. காவேரியிலேருந்து தண்ணி வந்துட்டு தான் இருந்தது எம்ஜிஆர் பீரியடில், அந்த டயத்துலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லையே. இது வந்து இவங்க அரசியல் சுய லாபத்துக்காக இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி இந்த பிரச்சனை பண்ணுறாங்க. திருப்பி வரேன். இதாகிட்டுலாம் நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியில் நான் ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் என்று அறிமுகப்படுத்தினால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை ஏன் ஏற்பட்டது? விலகிய நிலை என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். 45 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியில் மாணவர் காங்கிரஸிலிருந்து அகில இந்திய அமைப்பு வரை நான் பொறுப்பில் இருந்தவன். என்றாலும் கூட
அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் 45 விழுக்காடுக்கு மேல் இருந்த காங்கிரஸை இன்று 4.5 விழுக்காட்டாக கொண்டு வந்த இதற்கு மிகப்பெரிய காரணங்கள் உண்டு. அதை எப்படியாவது மாற்றுவதற்கு ஒரு முயற்சி தான் நாங்கள் நீண்ட காலமாக எடுத்தோம், முடியவில்லை. அதற்கு காரணம் இங்குள்ள தலைமை தான், அதில் மாற்று கருத்தில்லை. அந்த தலைமைகளை மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தோம், அதுவும் சரியாக வரவில்லை. ஏற்கனவே ஒரு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வேலையும் செய்து தலைமையை மாற்றி ஏதாவது நல்ல தலைமை வந்து பார்த்தோம், அப்படியும் வரல. அதுக்காண்டி நான் அன்னைக்கு தியாகம் செய்தவன். இப்போ நான் செய்திருக்க தியாகம் என்பது 45 ஆண்டுகள் உழைப்பை நான் உதறிவிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், நான் நினைத்தது என்னால் முடியவில்லை என்றால் நான் கூறக்கூடிய அந்த கோரிக்கைகளை இனியாவது அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தலித் மக்களுக்கும் இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மற்ற மாநிலங்களிலே காங்கிரஸ் கட்சி மற்ற மாநிலங்களிலே கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை இந்த தமிழ் மண்ணிலே கொடுக்க வேண்டும். ஓட்டே போடாத ஒரு சில சமூகங்களுக்கு அதிகமான சீட்டுகளை வழங்குவதும், ஓட்டுகளை வாரி வழங்கக்கூடிய சமூகங்களுக்கு சீட்டுகளே வழங்காமல் இருப்பதும் இதுதான் இன்றைய நிலைமையில். இதை மாற்றுவதற்கு நான் அகில இந்திய தலைமையுடன் போராடினேன், 5 நாட்கள் போராடினேன். நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்கு தவறா என்ன வேண்டாம், சிறுபான்மை சமூகத்திற்கு இடம் வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய குரல். நேரடியாக ஹிதாயத்துல்லா சீட்டு கேட்டாரு, சீட்டு கிடைக்கல. ஹிதாயத்துல்லா சிறுபான்மை சமூகத்துக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்றாரு. அதான் நான் சொல்லும் போது பிற்படுத்தப்பட்டவர்கள்னு சொன்னேன், தலித்துன்னு சொன்னேன், சிறுபான்மைன்னு சொன்னேன். அதையெல்லாம் விட்டு நீங்க நேர சிறுபான்மைன்னு வர்றீங்க, மட்டுமல்ல ஹிதாயத்துல்லான்னு வர்றீங்க. அப்படி இருந்தால் கடந்த 10 முறையாக நான் சீட்டு கேட்ட பொழுது கடந்த முறை காங்கிரஸை விட்டு வெளியேறி இருக்க வேண்டும், 8வது முறை வெளியேறி இருக்க வேண்டும், அல்லது 7வது முறை வெளியே இருக்க வேண்டும். அப்ப இந்த காங்கிரஸ் கட்சியிலே பொறுமையா இருந்தது காரணம் வந்து என் சீட்டுக்காக அல்ல. கடந்த முறை நான் போராடியது கூட என் சீட்டுக்காக அல்ல. இது போன்ற நிலை மற்ற சாதாரண தொண்டனுக்கு காங்கிரஸிலே வந்துவிடக்கூடாது. மற்ற கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தில் ஒரு தொகுதி இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு அடுத்த இதில் வரக்கூடிய பட்டியலில் ஒருவேளை சிறுபான்மை சமூகத்திற்கு இடம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க கொடுத்தவர்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருப்பவர்களுக்கு, இடம் கொடுக்கப்பட்டிருப்பவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு போகிறேன். தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது என்ன அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, அதற்கான விலை என்ன, அதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். தேர்தல் அறிவிக்கப்பட்டு களத்தில் இறங்கிய பிறகு இருக்கக்கூடிய இன்னபிற பிரச்சனைகள் ஒருவரும் இருக்க, தேர்தலில் கூட்டணி அமைப்பதில் தொடங்கி தொகுதிகளை பெறுவது வரை சொந்த கட்சிக்குள்ளேயே லஞ்சத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து தொகுதிகள் பெற வேண்டிய நிலையில்தான் தேர்தல் ஜனநாயகம் இருந்து கொண்டிருக்கிறதா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.